மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, அப்பாவின் இதயங்களே, எனது மன்ற சகோதரர்களே, விக்ரம் பிரபு மன்ற சிங்க குட்டிகளே, அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் எல்லோரையும் நம்ம எல்லோரையும் பொறுத்த வரைக்கும் அப்பாவின் இந்த பிறந்த நாள் விழா ஒரு மறக்க முடியாத பொன்னான நாளாக அமைந்து விட்டது. எளிமை, இனிமை, கருணை, பண்பு, பாசம், அன்பு, இதுவே நமது மத்திய அமைச்சர் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களின் மாண்பு. நாஞ்சில் நாட்டு ராஜக்க மங்கலம் ஆத்தங்கரை பள்ளிவாசல் கிராமத்தை பிறப்பிடமாக கொண்டவர் அண்ணன் அவர்கள். நாகர்கோயிலே பள்ளி படைப்பை முடித்து ஐயா பெருந்தலைவர் காமராஜ் பிறந்த விருதுநகரில் தனது கல்லூரி படிப்பை முடித்து சென்னை சட்டக் கல்லூரியில் வக்கீலாக பாஸ் ஆகி வெளியே வந்தாங்க. அப்படியே வக்கீலாக போல மக்களுக்கு தொண்டு செய்யணுங்கிறதுக்காக அன்னை இறங்கினாரு. இன்னைக்கு அவருக்கு இருக்கிறது காரணம் அவரோட சொந்த உழைப்பு, சொந்த காலால் நின்று வளர்ந்தவர் அண்ணன். பொதுமக்களுக்கு தொண்டு செய்யணுங்கிறதுக்காக நமது மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்களே பெருந்தலைவர் காமராஜை போல் நம்ம முன்பு பாரத பிரதமராக இருந்த வாஜ்பாயை போல் அவரும் இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. என்ன காரணம்? மக்கள் துண்டு. அந்த காரணத்துக்காக தான் அண்ணே இன்னைக்கு உங்களை நாங்க இங்க கூப்பிட்டுருக்கோங்கிறது, நாங்க தான் தமிழர்கள். ஒரு தமிழர் மத்திய அமைச்சராக வரும்போது அந்த வாழ்த்து எங்க மனசுல இருந்து வர்றதெல்லாம் உண்மைதான். இன்னைக்கு உங்களை வாழ்த்துறோம். இங்க அத்தனை பேர் நாங்க வாழ்த்துறோம். முக்கியமா இங்க உங்களை நாங்க கூப்பிட்டது, நீங்க ஒரு வெறித்தனமான நடிகர் திலகத்தோட ரசிகர்கள் காரணத்துக்காக. இங்க இருக்கிற அத்தனை பேரும் அதேதான், உங்களை மாதிரி தான். உங்களை விட்டா பண்ண 4 மணி நேரம் அப்பாவை பத்தி பேசிட்டே இருப்பீங்க. இங்க மேல கொஞ்சம் கூச்சம் போட்டாங்கன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. அவங்களோட ஆர்வத்தை இன்னைக்கு ஒரு நாள் தான் காட்ட முடியும். தயவு செய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. நானும் உங்களை திட்டுறேன்னா உங்க அன்புல தான் திட்டுறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு மத்திய அமைச்சர் வந்திருக்காங்க. நம்ம மரியாதையை காட்டணும். அந்த காரணம் தான், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம நாள் இன்னைக்கு யாரும் அவ்வளவு நிறுத்த முடியாது. நம்ம நாள் இன்னைக்கு அப்பாவோட பிறந்த நாள் பத்தி சொல்றேன். அண்ணே, நீங்க வளர்ந்த விதம் கண்டிப்பாக உங்க தாயாருக்கு பெருமை சேர்த்திருக்கீங்க. முக்கியமா உங்கள் அண்ணன் நடிகர் திலகம் அவர்களுக்கு பெருமை சேர்த்திருக்கீங்க. நடிகர் திலகம் இங்க இருக்கும் சபையில இருக்கும் மன்றத்தினருக்கு பெருமை சேர்த்திருக்கீங்க. அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு என்னைக்கும் உண்டு. அதே மாதிரி இங்க இருக்கிற கூட்டம் எல்லாமே அன்புக்கு அடிமை. நாங்க அப்படி வளரல, எங்க அப்பா அப்படி வளர்த்து விட்டாங்க எங்களை. நீங்க இங்க எங்களை பெருமை சேர்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ சோ மச். உங்க இப்படி ஒரு பிஸியான நேரத்துல இங்க டைம் எடுத்து எங்களை எங்க கூட இப்படி ஒரு ஈவினிங் நீங்க ஸ்பெண்ட் பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி. அப்பாவின் பெயரால் வழங்கப்படும் நினைவு பரிசுகளை பெற்று எங்களை பெருமைப்படுத்திய பத்மபூஷன் டாக்டர் அம்மா பத்ம சுப்பிரமணியம் அவர்களுக்கு, அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நாட்டியம்னா, ரொம்ப பிடிக்கும். அதுல அவங்க பேசுறதே அம்மா பத்மாவை பத்தி தான். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நாட்டிய நடனம் யாருன்னா பத்மா சுப்பிரமணியம் அவர்களோட நாட்டியம் தான் பிடிக்கும்னு கடைசி வரைக்கும். வேற அவங்கள தவிர இந்த நாட்டில் வேற யாருமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அவங்க அப்பாவும் அம்மாவும் அவங்க அவ்வளவு பிரியமா இருந்தாங்க. அதே மாதிரி அம்மாவும் சரி, அப்பா மேல ஒரு பெரிய நம்ம அண்ணன் ராதாகிருஷ்ணன் போல அப்பா மேல ஒரு வெறித்தனமான ரசிகர்கள் அவங்க.
அம்மாவுக்கு சமீபத்தில் நடிகர் திலகம் நடிப்பில் அபிநயம் இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்காங்க அம்மா. அது கூடிய சீக்கிரம் வந்து வெளியிடுவாங்க நாங்க நினைக்கிறேன். அம்மா நீங்க வந்து இந்த பரிசை வாங்கினது எங்களுக்கு ரொம்ப பெருமைம்மா. தேங்க்யூ சோ மச் அம்மா. பாட்டொன்று கேட்டேன் பரவசமானேன் பாடிய அம்மா ஜமுனா ராணி அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கணும். தேங்க்யூ சோ மச். தந்தையாக, சேவகனாக, சம்பந்தியாக இப்படியெல்லாம் கதாபாத்திரங்கள் அப்பாவோட நடிச்ச ஐயா விஎஸ் ராகவன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கணும். உங்களெல்லாம் பார்க்கும்போது அப்பா எங்க கூட தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க நம்பிக்கை இருக்கு. நடிகர் திலகத்துக்கிட்டே போய் கிஸ்தி கேட்டவர் இவரு. அப்படி இருந்தவர் என்ன ஆச்சுன்னா, அண்ணன் அண்ணன் சிப்பாய் அண்ணன் கோழி கூதுன்னு ஒரு படத்துல வந்து என் கூட நடிச்சாரு. இப்ப நான் உங்ககிட்ட வந்து உனக்கு நான் எதிரியா நடிக்க மாட்டப்போ அவங்க கூட நடிக்கிறேன்னு சொல்லி நடிச்சவர் அண்ணன் பார்த்திபன் அவர்கள். அப்பா கூட நடிச்சுட்டாரு, என் கூட நடிச்சுட்டாரு. அநேகமா விக்ரம் பிரபு கூட நடிப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ணன் பார்த்திபன் நீங்க இங்க வந்து இந்த பரிசை வாங்கினதுல எங்களுக்கும் எங்க குடும்பத்தாருக்கும் பெருமை அண்ணன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. இதுல வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ண ஸ்ரீதேவி அவர்களுக்கும், ஜோயல் அவர்களுக்கும், சத்யா சுடியா அண்ணன் ஹரி அவர்களுக்கும், டைமண்ட் பாபு அவர்களுக்கும், முக்கியமா வந்து அப்பாவோட இன்டர்நெட்ல வந்து ராகவேந்திரன் இருக்காரு, நடிகர் திலகம் .com ராகவேந்தர் இருக்காரு பாருங்க. அவங்களும் ஒரு கை தட்டுங்க. அவங்கள மாதிரி அவர் நீங்க எவ்வளவு அப்பாவோட புகழ பாடுறதே அவர் தான். இந்த கட்டிங்ஸ் கூட அவர் தான் கொடுத்தாரு. ராகவேந்தர் தேங்க்யூ சோ மச். God bless you. சிவாஜி சார் bless you. அப்பா வந்து நம்மளை விட்டு மறைந்து 10 வருஷம் ஆச்சு. 13 வருஷம் ஆச்சா? இல்ல ஒன்னும் சொல்ல தெரியலப்பா. அதுக்காக ஏதாவது தப்பா சொல்லிட்டா உங்களை மாதிரி தான் நானும் புலம்புறேன்னு வச்சுக்கேன். அவரை நினைச்சாவே பொங்குது நமக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? அவரது பிறந்த நாளை மறவாமல் நினைவு வைத்து அப்பா இருப்பதாகவே நினைத்துக் கொண்டு அவரது பிறந்த நாள் விழாவில் கலந்து கொள்ள தமிழகம் மட்டுமல்ல பர்மாவில் இருந்து கூட வந்திருக்கும் அப்பாவோட ரசிகர் அத்தனை பேருக்கு எரியாத ஒன்னே ஒன்று சொல்றேன். அன்பு ரசிகர் பெருமக்களே, வாருங்கள், அடிக்கடி வாருங்கள். உங்கள் வருகையைத்தான் எங்களுக்கு புதிய உற்சாகத்தை கொடுக்கும். உங்களின் பாச மழைதான் எங்களை வளர்க்கும் ஜீவ மழையாக அமையும். நீங்க எல்லாம் ஒவ்வொரு வருஷம் இப்படி வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நடிகர்த்தனை அப்படியே நம்ம முன்னாடி தோன்றக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரிதான் நாங்களும் நினைச்சிட்டு இருக்கோம். உங்களை பார்க்கறதுல நாங்க சந்தோஷம், நீங்க எங்க பார்க்கறது சந்தோஷம். அப்பாவுக்கு வந்து பிரியமாக வந்து பேனர் கட்டிங்க, அவர் மேல பிரியத்துல எனக்கு கட்டிங்க, எங்க மேல பிரியத்துல இப்ப வந்து விக்ரம் பிரபு மேல கட்டிங்க பாருங்க. உங்களெல்லாம் எந்தத்துக்கு நாங்க வந்து மறக்க மாட்டோம். We can never forget you. நான் தான் சொல்றேனே, நாங்க சுவாசிக்கிற காத்து எங்க அப்பா விட்டுட்டு போன மூச்சு, அதுதான் ரசிகர்கள். நீங்க இல்லாம நாங்கள் இல்லை. நீங்க எல்லாம் இங்க வந்ததுக்கு, பெரியவங்க வந்ததுக்கு, நண்பர்கள் வந்ததுக்கு, எல்லாரும் பரிசு வாங்கினதுக்கு, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் வருகை வந்ததுக்கு நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம்.